டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் மெடிசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அந்த பேஷண்ட்டும் அந்த பேஷண்ட்டை சுற்றி இருக்கிற உறவினர்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கில் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் இன் லைஃப், என்ன இந்த ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனோடு அவங்க போவாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸோட அந்த ஸ்பேஸை வந்து அவங்களால தாண்ட முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் அ கீங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்க்கையை நீட்டிக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் கூட, இன்றைக்கு உலகளாவிய இதில் என்ன லேட்டஸ்ட் வரைக்கும் வந்திருக்குங்கிற விஷயங்கள் பற்றி இந்த லேட்டஸ்ட்டாக நல்லா இப்போ இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா வந்திருக்கு. நிறையா இப்போ பெட் ஸ்கேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் மெஷின்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது மாதிரி ஸ்கேன் போகிறதுனால அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இந்த கேன்சர் திருப்பி வருதா, இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கா, இதுக்கு ப்ரிகாஷனரி மெஷர் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலாம், இதேமாரி ஆப்ஷன்ஸ்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்களால் அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி அவங்க வந்து தங்களையே ட்ரீட்மெண்ட்டை எதிர்கொள்ளக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு அவங்களால எவாலுவேட் பண்ணி அதை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரெடியாக முடியும். அதனால் நிறைய இந்த மருத்துவத்துறையில் வந்து எக்யூப்மெண்ட்டோ மெடிசன்ஸோ அவைலபிள். அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து இப்போ அந்த மருத்துவருக்கே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது, are there any other options available globally? Have they done similar kind of situation, dealt with similar kind of situation? அதே மாதிரி அவங்க வந்து குளோபலாக கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் எங்களோட வெப்சைட்டோட வந்து நாங்கள் வந்து குளோபலாக இருக்கிற மருத்துவத்துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் கனெக்ட் பண்ண பார்க்குறோம். அவங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் அந்த சைட்டை கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கோம். இல்லை, இன்றைக்கும் சொல்லப்படுறது என்னென்னா, கேன்சர் வந்து முடிந்தவரை வருமுன் தடுக்கிறதுக்கான நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். அது இன்றைக்கி வந்து கேன்சருங்கிறது பெரும்பகுதியான விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலால் வர பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வந்து அது சார்ந்த தகவல்கள் எந்த அளவுக்கு இருக்குது? அது சார்ந்த தகவல் வந்து நாங்கள் வந்து அதை வந்து இப்போ தான் அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இது வந்து இது பப்ளிக் இன்ஃபர்மேஷன், அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்ல பெரிய துறையில் இருக்கிற மருத்துவத்துறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறோம். அவங்களோட ரிசர்ச் டேட்டா, அவங்களோட இண்டிகேட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து வி ஆர் ட்ரைங் டு கலெக்ட். இந்த அளவுக்கு இன்னும் நாங்கள் போகல இந்த சைட்டில். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தளத்தை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கிற அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். இப்போ நிறையா பேர் இந்த சைட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குளோபலாக. இப்போ இந்தியாவில் ஒண்டிகளில் கிடையாதுங்க, மிடில் ஈஸ்ட்டு, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம் ஆஃப் த பீப்புள் வந்து ரியல் பேனிக்கில் வந்து தே ட்ரை டு அப்ரோச் த சைட். அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன வேணும், அவங்களால டிசைட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து இந்த சைட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணி, எனக்கு இதே மாதிரி வந்துடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எங்கே நாங்கள் போகலாம் அப்படிங்கிற என்ன வினாக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து பேனல் ஆஃப் டாக்டர்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ணி அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது வந்து நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க வெப்சைட்டில். இன்னும் ஃபோக்கஸ்டாக நாங்கள் டெவலப்பிங் த சைட்டு and creating more space for all the professionals to participate. நாங்கள் எல்லாம் மெடிக்கல் ப்ரொஃபஷனலை வந்து நிறையா கொண்டு வர பார்க்குறோம். நிறையா பேர் கொண்டு வர பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஆனுவலாக வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மருத்துவத்துறையில் சிறந்த விதமாக பணிபுரிந்த எந்த ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து நாங்கள் வந்து அவார்டு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் கால் அல்டிமா அவார்டு. மற்ற துறையில் இருக்கிற அவார்டு மாதிரியோ ஏன்னா வளர்ந்து நிறையா பாப்புலாரிட்டிலாம் இருக்குது மற்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம். பர்டிகுலராக மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து வெரி சாக்ரிஃபைசிங் பீப்புள் ஆர் தேர், people who contribute to the society, contribute to their profession
நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும். அவங்களால என்ன சாதிச்சாங்க, என்ன சாதிக்க முடிஞ்சுது, அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அந்த சாதிச்சதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த ஒரு தன்னல நோக்கு இல்லாமல் அவங்க பொதுநல நோக்கோட அந்த சொசைட்டிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதை நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்து அந்த அந்த அல்டிமா அவார்டுன்னு அவங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் ஃபஸ்ட் இயர் ஈவெண்ட் வந்து டாக்டர் பிரதாப் ரெட்டி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு வந்து அல்டிமா அவார்டு கொடுத்தோம். இதேமாரி இந்த பேனல் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். The objective of recognition is to show that there is an opportunity for professionals to display their competency, their talent, their contribution. அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இந்த தளத்தில் பங்கேற்கிறதுக்கு டாக்டர்கள்ட்ட இருந்து எந்த அளவுக்கான வரவேற்பு வந்திருக்கு உங்கள் அனுபவத்தில்? நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து இந்த போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன பெரிய சேலஞ்சு அப்படின்னு சொல்லப்போனால், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து தே ஆர் வெரி டிமாண்டிங். இந்த பர்டிகுலர் 2 துறையில் இருக்கிறவங்க வந்து வெரி டிமாண்டிங் ஆல் த்ரூ தேர் லைஃப் ஸ்பேஸு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ஸு, தெர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸு, அதேமாதிரி ஒரு க்ரூ மெம்பர்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் who knows little bit of medical knowledge. அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து எப்படி அந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்களோட பேசணும், அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனை வந்து அந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவரையே வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து போர்ட்டலில் போடுறாங்க. அதனால் வாட் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் எ ஸ்பேஸ் ஃபார் த மெடிக்கல் கம்யூனிட்டி. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட பெயினை நம்ம வந்து ஷேர் பண்ணோன்னா, பெயினை எடுத்துட்டோன்னா, தே ஆர் வில்லிங் டு சப்போர்ட், தே ஆர் வில்லிங் டு கான்ட்ரிபியூட். ஒன்லி இஸ் டைம். நவ் அவர் சேலஞ்ச் இஸ் டு கிரியேட் டைம் ஃபார் தம் டு கான்ட்ரிபியூட். அந்த டைரக்ஷனில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ புற்றுநோயை மையப்படுத்தி தான் இந்த விஷயத்தையே தொடங்குனீங்க வந்து. இப்போ அதில் கார்டியாலஜிங்கிற இதயம் சார்ந்த விஷயங்களையும் சேர்த்துறீங்க. என்ன நோக்கத்துக்காக அதை நினைச்சிங்க? அது பீடியாட்ரிக் கார்டியாலஜி இன்னும் மருத்துவத்துறையில் வளர்ந்து கொண்டு வர ஒரு துறை வந்து உலகளாவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டுருக்கு. அதில் வந்து வெரி டிமாண்டிங், நாலேஜ் இஸ் டிமாண்டிங், இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி டிமாண்டிங். அதில் வந்து இந்த துறையில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம கொண்டு வந்து இணைக்க முடியும்? குழந்தைகளுக்கு ஏற்பட முடியும் இதய நோய், இதய சம்பந்தமான நோய். நிறையா பேர் நாங்கள் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. பர்டிகுலராக இந்த குழந்தைகள் சைடில், கார்டியாக் சைடில். நாங்கள் வந்து இந்த போர்ட்டல் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நெட்டில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்லி கிடையாது, குவாலிட்டி இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுன்னு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும், பேஷண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த நோக்கில் பண்ணதுனால நிறையா பேர் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. பீடியாட்ரிக் கார்டியாலஜியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து இதை வச்சுன்னு நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். டாக்டர் ஸ்ரீமதி மேடம் தான் பேனலோட ஹெட் இன்சார்ஜு. அண்ட் ஆன்காலஜிலேருந்து டாக்டர் டி ராஜா இஸ் த ஹெட் ஆஃப் த பேனல். இவங்களை வச்சுட்டு நாங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி அந்த துறையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் கொண்டு வந்து இப்போ வந்து போர்ட்டலில் வைக்கிறோம். அதனால் ஏன்னா குழந்தைங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. அதனால் உறவினர்கள் அல்லது தாய்மார்கள் அல்லது அவங்க தகப்பனார்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை வச்சுட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறோம். அதுலேயும் அதே மாதிரி ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ், அதுக்கும் ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து இதே என்ன ஆன்காலஜியில் பண்ணுறாங்களோ அதே இந்த துறையில் இருக்கிறவங்க வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு. இதில் ஒரு விஷயம் எனக்கு தோணுது, இதை பார்க்கும்போது இது எப்படி வந்து ஒரு தங்களுக்கு தகவல் தேவைன்னு பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதோ அதே அளவுக்கு உலகளாவிய மருத்துவர்கள் வந்து தங்களுக்குள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது நீங்கள் ரொம்ப கரெக்டுங்க நீங்கள் சொன்னது. ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது எந்த துறையாக இருந்தாலும் சரி, there is a gap, knowledge gap. You can't say we are all perfect, we know everything. அதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமே கிடையாது. மற்ற அறிவியல் துறை, சயின்ஸ் துறையில் வந்து நம்ம தியரட்டிக்கலாக படித்து நம்ம சொல்ல முடியும். மருத்துவத்துறைங்கிறது வந்து படிக்கிறதோடு நிற்கிறது கிடையாதுங்க. அதை தாண்டி போனீங்கன்னா அதனோட எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வேல்யூஸ் மோர் தேன் தர் எஜுகேஷன். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொண்டு வர முடியும்? அதாவது நிறையா பேர் இந்த மருத்துவத்துறையில் வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோடையே போயிடுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் வரல. மேபி அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட சக ஊழியர்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுதே தவிர, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டோ அந்த சக ஊழியர்களுக்கு பியாண்டோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரதில்லைங்க. இதை எப்படி நாங்கள் கொண்டு வருது, இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத வந்து நான் பர்சனலாக என்னோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதுனால இந்த கேப்பை எப்படி நாங்கள் ஃபில் பண்ண முடியும், எப்படி அவங்கள வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வைக்க முடியும், அந்த நாட் ஓன்லி ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன், அதை வந்து ஹிஸ்டரைஸ் பண்ண முடியும். அதாவது டேட்டா பேஸை வந்து அந்த சைட்லேயே இருக்கிறதுனால ஃப்யூச்சர் வர மருத்துவத்துறையில் வரவங்களுக்கோ இல்லை மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கோ இல்லை பேஷண்ட்டோ அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை dwell on that information and develop themselves and use that information for the better growth of the society. அதாங்க அந்த ஒரு அப்ஜெக்டிவே. சரி, எப்பவுமே புற்றுநோயை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு மாத்திரை மருந்து மருத்துவம்ங்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வந்து இல்லை அதை தாண்டி முக்கியங்கிறது உளவியல் ரீதியாக அவங்கள சரி செய்கிறதோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் சரி செய்யுங்கிறது. அது சார்ந்து என்னெல்லாம் சரி? அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ ஃபஸ்ட்டாக அந்த கேன்சர் வரும்போது இதேமாரி ஒரு எண்டு ஸ்டேஜ் வரும்போது 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் அந்த டயத்துலேருந்து கேன்சர் வந்து அந்த பேஷண்ட்டை ஒண்டி அஃபெக்ட் பண்ணாதுங்க. அந்த பேஷண்ட்டோட சுற்றி இருக்கிற அந்த குடும்பமே அந்த நோயினால் அஃபெக்ட் ஆகும். இது வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜிக்கும் அப்ளைங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டயக்னஸ் பண்ண சுச்சுவேஷன்லேருந்து டில் தர் ஃபைனல் எண்ட் த ஜேர்னி இஸ் வெரி டஃப். அவங்க வந்து அந்த ஹோப்பில் இருக்கணும், நம்மளால் இது வந்து க்யூர் பண்ண முடியும், நம்மளால் எதிர்கொள்ள முடியும், நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வேணும். அந்த சக்திக்கு வந்து ரைட் மைண்ட் அண்ட் ஆட்டிடியூட் வித் த பேஷண்ட் அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால இந்த சைட்டு வந்து இதே மாதிரி ஏரியாவில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் உதவியும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்களுக்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் ஒரு சக்தியும் கொடுத்தோன்னா அவங்க அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும். அதாவது நம்ம பாலச்சந்தர் சொல்கிற மாதிரிங்க, இரு கோடுகள்னு சொல்லுவார். ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வந்தால் அந்த இந்த சின்ன ப்ராப்ளம் அந்த பழைய ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்போமோ, எந்த விதமாக அதை வந்து நம்ம அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமோ, என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண முடியுமோ, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹோப்பை க்ரியேட் பண்ணுறது. அந்த க்ரியேட் பண்ணுறதுனால அந்த ஜேர்னி வந்து அவங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். when they achieve that get to the terminal end, that is what our aim is. இதில் இந்த துறை சார்ந்து இந்த மாதிரி ஒரு சேவை தொடங்கும்போது வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் இருந்த இணையத்தை விட இன்றைக்கி இணையத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. அதே சமயத்தில் வந்து அந்த இணையத்தில் என்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வரலாங்கிறத டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு மிஞ்சி போனால் ஒரு தகவல்களை படிச்சுக்கலாம். வந்து இன்றைக்கி வந்து இங்கே நடக்கிற ஒரு சர்ஜரியை உலகளாவிய எல்லோரும் லைவாக பார்க்குற அளவுக்கான விஷயங்கள் வந்துருக்கு. ஒரு ரிப்போர்ட்ஸை உள்ளே போடுற அளவுக்கு பார்க்குற அளவுக்கான இருக்குது. ஸோ அதை எப்படி டெக்னாலஜிக்கெல்லாம் உயர்த்தலாம்னு நினைக்கிறீங்க? அதை நிறையா ஏரியாவில் நீங்கள் சொல்லது வெரி கரெக்டுங்க. டெக்னாலஜி ஆர் த எனேபிளர்ஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெக்னாலஜினால் நாங்கள் வந்து வீடியோ கிளிப்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ இன்ஃபர்மேஷனோ கொடுக்கறதுனால ரிமோட் வில்லேஜில் இருக்கிற டாக்டரோ ரிமோட் வில்லேஜில் இருக்கிற பேஷண்ட்டோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஈஸ் ஆஃப் யூஸ் என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்குது அந்தந்த துறையில், இமெயில் அலர்ட்ஸு, இப்போ வந்து நாங்கள் உங்களோட பேஷண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அலர்ட்ஸ். எந்தெந்த தேதியில் உங்களை வந்து ஞாபகப்படுத்தணும், என்னென்ன நீங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களோட பிளானிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் உங்கள் சைட்டில் இது போடலாங்க. இது போடுறதுனால என்ன பண்ணோன்னா, இந்த டெக்னாலஜி எனேபிள் யூ மேக் லைஃப் ஈஸியர் அண்ட் பிளான் யுவர் ஆக்டிவிட்டி பெட்டர் இன் த ஃபியூச்சர் ஆர் இன் த கரண்ட் சுச்சுவேஷன். அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம், என்னென்னலாம் கொண்டு வர முடியும்னு பார்க்குறோம், ஈஸ் ஆஃப் யூஸ் பார்க்குறோம்.
இப்போ வந்து டேப்லெட் பிசிஸ் ஆர் த வே ஃப்யூச்சரை மூவ் பண்ணிகிட்ருக்கு. அதனால நாங்கள் வந்து என்னென்னலாம் அந்த டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறோம். நிறையா இருக்குங்க நீங்கள் சொல்லபடி. இப்போ இந்த புற்றுநோயை பொறுத்தவரையிலும் முன்னெச்சரிக்கை சார்ந்து சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுடைய மனைவிக்கு ஏற்பட்ட அனுபவங்கிறது ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது தெரிய வருது வந்து. அதுக்கு எப்போ வேணாலும் இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னே கூட இருந்திருக்கலாம். பல சமயங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னாக்கா, படித்தவர்கள் மத்தியிலே கூட தான் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போகுது வந்து. இவர்கள் வந்து எந்தெந்த காலகட்டங்கள்லேயே அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வெப்சைட்டில் நாங்கள் என்ன டெவலப் பண்ணுறோன்னா, கேன்சர்னா என்ன, உங்களுக்கு அந்த ஆனுவல் செக்கப்பில் என்னென்ன மாதிரி இது மெடிக்கல் செக்கப்லாம் நீங்கள் பண்ணணும், என்ன மாதிரி பிளட் செக்கப்லாம் பண்ணணும், அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வி கிரியேட் அன் அவேர்னஸ் இந்த பீடியாட்ரிக் கார்டியாலஜி சைடோ இல்லை கேன்சர் சைடோ. நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லைன்னா 2 வருஷத்தில் ஒரு வாட்டியோ நீங்கள் செக் பண்ணும்போது ரெக்கமெண்டட் செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதில் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து நார்மலாக என்ன செக்கப் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் எங்கே போகின்ற ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க என்ன செக்கப் பண்ணுறாங்களோ, ஜென்ரல் செக்கப், ரொட்டீன் செக்கப்பு, அதுக்கும் மேலே நீங்கள் வந்து இந்த 3-4-5 செக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இண்டிகேட்டிவ்னஸ் தெரியும், வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோதான் எங்களால் கைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கைடன்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன அப்படின்னா, இந்த செக்கப் பற்றி நம்ம பேசும்போதே அதனுடைய தேவை உணர்கிற சதவீதமும் இருக்குது. இன்னொரு புறம் இவங்க ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் வாங்கி போட்டாங்க, அதுக்கு காசு வரணுங்கிறதுக்காக நம்மளை தேவையில்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறாங்கங்கிற கருத்து ஒரு பரவலாக உருவாகிறது உண்டு. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அது வந்து எஸ் அண்ட் நோங்க. இது வந்து எந்த மருத்துவர் சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொஃபஷனல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்கங்க. இந்த மருத்துவர் இதை மாதிரி ஒரு செக்கப் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவரே கான்ஷியஸாக இருக்கணும், இது வந்து ஜென்யூனா, இதெல்லாம் நம்ம தேவையா அப்படின்னு அவர் வந்து முதல்ல அந்த பேஷண்ட்டை ஜென்ரல் செக்